அன்பார்ந்த உறவுகளை வணக்கம். ஏழ்மையை விரட்டுவோம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றோம். எமது சேனலை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி உதவுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளை வணக்கம். ஏழ்மையை விரட்டுவோம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். எமது சேனலை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுவது மூலமாகவும் மேலும் என்னுடைய யூடியூப்லேயே வரும் பதிவுகள் ஏனையோருக்கு, அதாவது வாழ்வாதாரம் தேவைப்படுபவர்கள், விசேட தேவைப்பட்டவர்கள், தந்தை இழந்த மாணவர்கள் மற்றும் கல்வியில் இடையூறாக, அதாவது கல்வி கற்பதற்கு இடையூறாக தடங்களாக இருக்கும் மாணவர்களுக்காக உதவிகள் சென்றடையும் நோக்கிலே இந்த யூடியூப் சேனல் உருவாக்கப்பட்டது. ஆகவே எனது ஏழ்மையை விரட்டுவோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இன்றைய தினம் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த உறவுகளான கார்த்திகா, சுரேந்தினி, துஷ்யந்தன், சுரேந்திரன், ஸ்ரீஸ்கந்தவேல் ஆகியோருடைய நிதிப்பங்களிப்பு ரூ. 70,000 பெறுமதியான நிதிப்பங்களிப்பிலே இன்றைய தினம் தேவைக்குட்பட்ட, அதாவது 45 குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய தேவைப்பாடுகள், அதாவது அவருடைய கல்வி கற்பதற்கு இடையூறுகளாக இருக்கின்ற மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கான இன்றைய தினம் 45 மாணவர்களுக்கு இந்த கற்றல் உபகரணங்கள் வழங்கப்படுகிறது. அந்த வகையிலே இந்த நிதிப்பங்களிப்பை செய்து இம்மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்கான அபியாச கோப்பிகளை வழங்குவதற்கு உறுதுணையாக நின்ற சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த எமது உறவுகளான கார்த்திகா, சுரேந்திரி, துஷ்யந்தன், சுரேந்திரன், ஸ்ரீஸ்கந்தவேல் ஆகிய உறவுகளுக்கு இந்த மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்து கொண்டு வாருங்கள் அந்த நிகழ்வுக்கு செல்லலாம். அம்மா வணக்கம். அம்மா உங்களுக்கு யார் வேண்டிய கொப்பி எடுக்க வந்திருக்கணும்? அவையில் என்ன அவையில் அப்பா அப்பா இல்லைங்க கூலி தொழிலாம் கஷ்டமான நிலைமையில இருக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த கொப்பி இதுகள் தாரது உங்களுக்கு சந்தோஷமா என்ன மாதிரி இருக்க கூட நல்ல உதவியா? அப்போ எப்படி திரும்ப முடிய எதிர்பார்க்குறீங்களா அல்லது என்ன மாதிரி? உங்களுக்கு தான் ஒரு புண்ணியம், பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்புக்கு உதவி செய்யறது எவ்வளவு கோடி புண்ணியம். சரி சரி, அந்த சொல்லலாம். சரி, அந்த வகையில் உதவி செஞ்சாங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சு கொள்றீங்க. சரி சரி, ஓகே. உங்கள்கிட்ட யாராக்கா படிக்கணும்? பிள்ளைகள் படிக்கிறேன். அவையில் எத்தனாம் ஆண்டு படிக்கணும்? ஒரு ஆள் 5ஆம் ஆண்டு, ஒரு ஆள் 7ஆம் ஆண்டு. அப்போ உங்களுக்கு இந்த உதவியால் பிரயோசனம் இருக்குதா? எங்களுக்கும் கஷ்டம்தான். 3 பேர் படிக்கிற இடத்துல கொப்பி எழுதுவாங்கன்னா சரியான கஷ்டம்தான். ஆனால் இது தந்ததுக்கு எங்களுக்கு நன்றி. நன்றியா? இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய வசதிகளும் இல்லை தானே, திடீரென்று அது தந்ததுக்கு சரியா, ஓகே. மனமார்ந்த நன்றிகள். சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த எமது உறவுகளான கார்த்திகா, துஷ்யந்தன், ஸ்ரீஸ்கந்தவேல், சுரேந்தினி, சுரேந்திரன் தாங்கள் குளிர்பணி என்பது மிகவும் கஷ்டப்பட்டு உங்களது குடும்ப செலவினையும் உங்களது ஊதியத்தில் மேற்கொண்டு அவ்வூதியத்தில் தாயக உறவுகளின் உடல்நிலை மாதாந்தம் நிச்சயப்படுத்தி பணத்தினை வாழ்வாதார ரீதியில் கஷ்டப்படும் குடும்பத்தில் உள்ள மாணவர்கள் நிலையங்களில் 45 பாடசாலை மாணவர்களுக்காக அபியாச கோப்பிகள், பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை மற்றும் ஏனைய இடர்பாடுகளினால் பாடசாலை அபியாச கோப்பிகளை வாங்குவதற்கு பல கஷ்டங்களை அனுபவித்தவர்களை எமது நிலையறிந்து எமக்கு அபியாச கோப்பிகளை வாங்கி தந்து உறவுகளான புலம்பெயர் உறவுகளுக்கு சிரம் தாழ்த்தி நன்றிகள். பிறரை கெடுத்து வாழ்ந்தவன் வாழ்ந்ததில்லை, பிறருக்கு கொடுத்து வாழ்ந்தவன் வீழ்ந்ததில்லை. நன்றி மறவேல். ஒருவர் நமக்கு செய்த உதவியை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஒருவர் பிறருக்கு செய்யும் நல்ல செயல்கள் என்றும் நன்மை பயக்கும். இத்தகைய நல்ல செயல்களே நன்றி என்பதாகும். நன்றி என்ற சொல்லின் அடிப்படையில் நன்றி என்ற சொல் கிடைக்கிறது. இவ்விதம் நாம் பிறர் வழியாக பெற்ற உதவிகளை, அதன் மூலம் அடைந்த நன்மைகளை மறக்கக்கூடாது. அவர்களுக்கு திரும்ப பதில் நன்றி செய்வதற்கு எண்ணம் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பெற்றுக்கொண்ட உதவியின் மதிப்பை உணர்வது முதல் படி. அப்படி உணர்ந்தால் உதவி செய்தவருக்கு நன்றி பாராட்டுவதும், வேறொருவருக்கு இப்படியான சந்தர்ப்பத்தில் நாமே முன்வந்து தேவையான உதவியை செய்வதாகவும் அமையும். இதுவே அறம். நிலை பெற்று செயல்படையாது வளர்கின்ற தென்னை மரமானது தனது அடியால் பருகிய தண்ணீரை தன் மர உச்சியில் சுவையுள்ள இளநீராக்கி தானே தருவது போல ஒருவரின் உதவியை நாம் மறவாமல் நன்றி பாராட்ட வேண்டும். அந்த வகையில் தங்களது ஊதியத்தை கார்த்திகா, சுரேந்திரி, துஷ்யந்தன், சுரேந்திரன், ஸ்ரீஸ்கந்தவேல் அவர்களுக்கு
எமது சிறந்தாழ்வியம் மனமார்ந்த நன்றிகள். தாங்களும் தங்கள் குடும்பத்தினர் நோய் நொடியின்றி வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. கைதட்டிடுங்க அப்படியே. சரி சரி சரி. உதவிகளைச் சேர்ந்த அனைத்து புலம்பெயர் உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகள் சொல்லுகின்றோம். அந்த வகையிலே கார்த்திகா, சுரேந்தினி, துஷ்யந்தன், சுரேந்திரன், ஸ்ரீஸ்கந்தவேல் ஆகிய சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த நெடுங்காலமாக எமது உறவுகளுக்காக எப்பொழுது கேட்டாலும் உதவிகளை செய்யும் இவ்வுறவுகளுக்கு எமது மக்கள் சார்பாகவும் மாணவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. சரி சரி சரி. ஆமா தம்பி ரைட் ரைட். தம்பி யாரோ கதைங்களா உங்கள் சந்தோஷமா என்னமே கேட்பேன் சொல்லுங்க. இல்லைடா இல்லை ஒதுங்குறீங்க. தம்பி தம்பி கதைக்கணுமே அப்படியே கேட்பீங்களா எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? நில்லு கதைக்கும் அதை காட்டி என்ன பிள்ளைகள்? தம்பி எத்தனாம் ஆண்டு படிக்கிறீர்கள்? 3ஆம் ஆண்டு. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது தந்த விருப்பமா கொப்பியல்? சந்தோஷமா? நல்லா படிப்பீங்களா? ஓகே நல்லா படிக்கணுமா? எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? கொப்பி அதுகள் தந்த விருப்பமா? சந்தோஷமா? கொப்பி தந்தாக்களுக்கு என்ன சொல்ல வாரீங்க? நல்லா படிக்கணும். நல்லா படிக்கிறீங்களே சொல்கிறீங்க. நல்லா படிப்போம், திரும்பவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஓகே நல்லா படிக்கணுமே. அன்பார்ந்த உறவுகளே வணக்கம். ஏழ்மையை விரட்டுவோம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அந்த அடிப்படையில் எமக்கு இந்த உதவிகளைச் சேர்ந்த உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது முகநூலிலோ அல்லது எமது யூடியூப் தளத்திலோ போடும் பதிவுகளை தயவுடன் நீங்கள் கூர்ந்து கவனித்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளை செய்வதற்கு நீங்கள் நிச்சயமாக முன்வர வேண்டும். அந்த அடிப்படையிலே எனது பதிவை பார்த்து நீங்கள் லைக் பண்ணுவதோ கமெண்ட் பண்ணுவதோ ஷேர் பண்ணுவதோ ஒரு முக்கியமான விடயமாக கருதப்படுது. ஏனெனில் நீங்கள் 10 பேர் லைக் பண்ணி நீங்கள் ஒரு ஆள் லைக் பண்ணிங்கன்னு சொன்னால் 10 பேருக்கு அந்த பதிவு சென்றடையும். அதே போன்று ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது 20 பேருக்கு அந்த பதிவு வந்து சென்றடையும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆள் ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னுடைய பதிவை அது 100 பேருக்கு உங்கள் நண்பர்கள் 100 பேருக்கு கடத்தப்படும். ஆகவே உதவி செய்ய உங்களால் முடியாவிட்டாலும் நிச்சயமாக உங்களது ஷேர் பண்ணி என்னுடைய பதிவை பார்த்து நிச்சயமாக யாரோ கருணை உள்ளம் வந்து நிச்சயமாக உதவி செய்யணும். அந்த அடிப்படையில் அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று எனது முகநூல் யூடியூப் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன். என்னுடைய சேனலான யூடியூப் சேனலான ஏழ்மையை விரட்டுவோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி உங்களது ஆதரவை தந்து உதவுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.